Hi friends, welcome to my channel Homemakers Ideas. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிவராத்திரி ஸ்பெஷல் நைவேத்தியம் ரெசிபி தம்பிட்டு. இது செய்யறது ரொம்ப ஈஸி. இதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும், எப்படி செய்யணும் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறக்காதீங்க. ஃபஸ்ட் இதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம பார்த்துடலாம். ஏலக்காய் 5லேருந்து 6 நம்பர், வெள்ளை எள் 1/4 கப் அளவுக்கு, கொப்பரை 2 டேபிள் ஸ்பூன், பச்சரிசி 1 கப் அளவு, வெல்லம் 1 கப் அளவு துருவிட்டு இல்லைன்னா கட் பண்ணிவிட்டு மெஷர் பண்ணிக்கணும். பொட்டுக்கடலையும் 1 கப் அளவு எடுத்துக்கணும், வேர்க்கடலையும் 1 கப் அளவுக்கு எடுத்துக்கணும். இதெல்லாம் தான் நமக்கு தேவைப்படும். இது போல் நல்ல கெட்டியான பாத்திரமாக எடுத்துக்கணும். சூடானதுக்கப்புறமே பச்சரிசியை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கணும். அரிசியை வறுக்கும் போது அதனுடைய கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, ப்ரௌன் கலர் மாதிரிலாம் வரக்கூடாது. ஷைனிங்காக இருக்கிறது போயிட்டு நல்லா டார்க் ஒயிட் மாதிரி வந்துடும். இது போல் அரிசி நல்லா பொரிஞ்சு வர்ற வரைக்கும் வறுத்துக்கணும். இப்போ அதுலேயே நான் பொட்டுக்கடலையும் ஆட் பண்ணுறேன். பொட்டுக்கடலையும் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, கையில் தொட்டு பார்க்கும்போது நல்லா சூடாக இருக்கணும். அந்த அளவுக்கு ஆனால் மட்டும் போதும். நம்ம அதை எடுத்துடலாம். இப்போ நமக்கு ரெண்டுமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, நம்ம அதை எடுத்துக்கலாம். அதே வானலியை வச்சுட்டு இப்போ நான் வேர்க்கடலையும் வறுத்து எடுத்துக்க போகிறேன். என்கிட்ட பச்சை வேர்க்கடலையாக இருக்கிறனால நான் அதை வறுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட வறுத்த வேர்க்கடலையே இருந்துச்சுன்னா ஸ்கின் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம வறுத்து எடுக்கும்போது கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நிதானமாக தான் செய்யணும். வேர்க்கடலையும் நல்லா ஃப்ரை ஆகிட்டுது. இப்போ நம்ம இதை ஆற வச்சுக்கலாம். வெல்லம் பார்த்திங்கன்னா இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மெஷர் பண்ணணும், இல்லைனா துருவிட்டு கூட மெஷர் பண்ணிக்கலாம். தண்ணி 1/4 கப் எடுத்திருக்கேன். 1 கப் வெல்லம் எடுத்தேன் அப்படின்னா 1/4 கப் தண்ணி எடுத்துகிட்டு நம்ம அதை அப்படியே கரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் வெல்லம் ஃபுல்லாக கரைஞ்ச உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இதை அப்படியே வடிச்சிட்டு நம்ம மாவில் ஆட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஸ்கின் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஒன்றும் பாதியமாக நம்ம உடச்சிக்கணும். மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு 2லேருந்து 3 பல்ஸ் மட்டும் பண்ணோம்னா போதும், அது ரெடி ஆகிடும். இது போல் ஒன்றும் பாதியமாக இருந்துச்சுன்னா தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது ரெடி ஆகிட்டுது. நெக்ஸ்ட்டு அதே மிக்ஸி ஜாரில் அரிசியும் பொட்டுக்கடலையும் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா நைஸ் பவுடராக அரைச்சிக்கணும். இப்போ இதுலேயே நான் ஏலக்காவையும் போட்டு அரைச்சிக்க போகிறேன். ஏலக்காய் பவுடராக போடுற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம மாவு ரெடி பண்ணதுக்கப்புறமே போட்டோம்னா போதும். இது போல் நைஸ் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த மாவுலேயே நம்ம மற்ற பொருள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதில் வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வெள்ளை எள் ஆட் பண்ணிக்கலாம். எள் நான் ஏற்கனவே வறுத்தது அப்படிங்கிறனால டைரெக்டாக ஆட் பண்ணுறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட பச்சை எல்லாம் இருந்துச்சுன்னா வறுத்துட்டு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ட்ரை கோகனட் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், ஆனால் போட்டால் சூப்பராக இருக்கும். ஃப்ரெஷ் கோகனட் யூஸ் பண்ணக்கூடாது, கெட்டு போயிடும். ஏன்னா இது மோர் தென் 10 டேஸ் கூட வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். அதனால் ட்ரை கோகனட் இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. கொப்பரைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமே நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்த வெள்ளைப்பாகு அதில் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் ஆட் பண்ணும்போது ஒரே டைமாக ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது பூஜை டைம்லன்னு கிடையாது, எந்த டைமில் வேணாலும் இதை நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ஒன் டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெல்லம் பாகு விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கப் அரிசி எடுத்தோம் அப்படின்னா 1 கப் வெல்லம் போடும்போது ஸ்வீட் கரெக்டாக இருக்கும். கரண்டியால் ஓரளவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமே நம்ம கையால் நல்லா அழுத்தி பிசைஞ்சு கொடுக்கணும். அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக வரும். வெல்லம் மற்ற பொருள் எல்லாமே ஒன்றோட ஒன்று சேர்ந்து வரும். இது பார்த்திங்களா, இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அரிசி நம்ம எந்த அளவுக்கு நல்லா வறுக்கிறோமோ அந்தளவுக்கு தம்பிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாகவும் வரும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம அதை உருண்டை பண்ணிக்கலாம். இதில் நான் நெய் ஆயில் எதுவுமே தடவவே இல்லை, டைரெக்டாக அப்படியே உருண்டை பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதில் நம்ம யூஸ் பண்ணுற பொருள் எல்லாமே நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது தான். நினச்ச உடனே இன்ஸ்டண்ட்டாக நம்மளால் ரெடி பண்ணி கொடுக்க முடியும். சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது 7 to 10 டேஸ் வரைக்குமே நீங்கள் வச்சுருந்து யூஸ் பண்ணலாம். சிவராத்திரி ஸ்பெஷலாக இந்த ரெசிப்பியை நீங்கள் கூட நைவேத்தியமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதனுடைய டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரிசி மாவிளக்கு போடுவோம் இல்லையா, இப்போ அதில் ரைஸை ஊற வச்சுட்டு நம்ம அப்படியே டைரெக்டாக அரைச்சிட்டு நம்ம ரெடி பண்ணுவோம். இதில் வறுத்துட்டு செய்யறனால இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். கூடவே நம்ம வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, எள், தேங்காய் எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்குமே நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.